டிஆர்பி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். டிஆர்பி நேரடி நியமனத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அரசாணை வெளியீடு. டிஆர்பி நேரடி பணி நியமனத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் 15 வழங்கி பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.schooleducation.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பொதுத் தேர்வில் நேர சலுகை குறித்து தேர்வுத்துறை விளக்கம். பொதுத் தேர்வில் நேர சலுகை குறித்து தேர்வுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தேர்வுத்துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பொதுத் தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக 1 மணி நேரம் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அந்த மாணவர்கள் கூடுதல் 1 மணி நேரம் சலுகையை பயன்படுத்த விரும்பவில்லை எனில் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு டிஜி இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் 500 முதல் 1500 வரை ஊதிய உயர்வு அனுமதித்து அரசாணை வெளியீடு. பள்ளிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் 500 முதல் 1500 வரை ஊதிய உயர்வு அனுமதித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளன. வெறும் மதிப்பெண்களுக்கானது அல்ல பொதுத் தேர்வு. மாணவர்களில் பெரும்பாலானோர் ஒரு முறையாவது ஏன் தேர்வு எழுதுகிறோம் என்கிற கேள்வி எழாமல் பள்ளி வாழ்க்கை முடிவதில்லை. தேர்வு எழுத வேண்டும் என்றாலே ஒருவித அச்சம் ஏற்படுவது இயல்பு. வாழ்க்கையில் அழுத்தத்தை கையாள கற்றுக் கொடுக்கும் முதல் படியாக தேர்வு அமைகிறது. எதிர்காலத்தில் நேர்காணல், வேலை அழுத்தம், குடும்ப சிக்கல்கள் போன்ற சூழ்நிலையை சமாளிக்க இது உதவுகிறது. தேர்வு காலத்தில் கடைசி நேரத்தில் செய்யும் அவசர படிப்பு முழுமையான பலனை தருவதில்லை. ஒவ்வொரு தேர்வும் எதிர்பார்த்தபடி அமைவதில்லை. அதுவே முடிவும் அல்ல. திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து முயன்று உழைத்தால் அடுத்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பலர் அப்படி வெற்றி பெற்று இருக்கிறார்கள். விடாமுயற்சியும் மனவலிமையும் தேர்வு கற்றுத்தரும் என்பதே தேர்வு குறித்து விளக்கம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. தமிழ்நாட்டில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வரும் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 45 நாட்கள் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பில் வீட்டு நிலை வசதிகள், சொத்துகள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட 33 கேள்விகள் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.